ஒரு நம்பரை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம கையில் இருக்கிற ஆயுதம் மாதிரி அது. அதை வச்சுட்டு பாசிட்டிவாக நம்ம நிறைய விஷயங்கள் செய்யலாம். நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் எதுன்னா நம்பர்ஸ் தான். நான் எப்படியெல்லாம் கிளைண்ட்டுக்கு கொடுத்துருக்கேன், அவங்களோட ஃபீட்பேக் என்ன, முழுக்க முழுக்க நான் அந்த அனுபவத்தை ருசித்து பார்த்ததுக்கப்புறம் அந்த அனுபவத்தை உங்களுக்கு நான் கிளாஸாக கொடுக்க போகிறேன், லைவ் எக்ஸாம்பிள்ஸோட. இந்த கலைகளை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பீங்க இல்லையா? இந்த கலையை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இல்லை கற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்கள் லைஃபோட தரம் ஒன்று இருக்கு இல்லையா, அது நிச்சயமாக பல மடங்கு உயர்ந்திருக்கும். நீங்கள் லைஃப்பை பார்க்குற பார்வையே மாற ஆரம்பிச்சிடும். ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் ஃபார்மட் நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா. மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம நிறைய ஜோதிடம் சார்ந்து எண்கணிதம் சார்ந்து நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு பகுதியில் பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். இப்போது எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும்படியாக ஒரு செய்தி ஒன்று சொல்ல போகிறேன். நம்ம இதை ரொம்ப காலகட்டமாக பண்ணிக்கிட்டே வர்றோம். என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த ஜோதிடம்ங்கிற ஒரு கலை எல்லார் வீட்லேயும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் நிறைய பேருக்கு கிளாஸஸ் கொடுத்துக்கிட்டே வரேன். இது நியூமராலஜிலையும் கிளாஸஸ் கொடுக்குறோம், ஆஸ்ட்ராலஜிலையும் கிளாஸஸ் கொடுக்குறோம். ஜோதிடம்னா முதல்ல நம்ம வெறும் ஜாதகத்தை பார்க்குறது அப்படி தானே அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. அதுவும் உண்மைதான். ஒரு ஜாதகத்தோட பலனை எப்படி நம்மளே செல்ஃபாக பார்த்துக்கிறது, வீட்டில் யாருக்கா ஒருத்தருக்கு அந்த ஜாதகத்தோட பலனை செல்ஃபாக பார்த்துக்க தெரிஞ்சாலே அந்த வீடு நிச்சயமாக ஒரு தெளிவான பாதையில் நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஆனால் தவறுதலாக ஒரு கலையை கற்று வச்சுக்கிட்டு நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளாக செல்ஃபாக ஏதோ டிவியில் பார்த்தோம், அங்கே பார்த்தோம், இங்கே பார்த்தோம் அப்படின்னு இருக்கும் போது அது நம்மளை வேறு கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகும், தப்பாக முடிவு எடுக்க வைக்கும். ஒரு சிறந்த குருமார்கிட்ட அவங்கக்கிட்ட நம்ம கற்றுக்கிட்டு அந்த கலையை நம்ம பயன்படுத்துகிறது ஒரு தனி சிறப்பு தான். அதுக்கு ஒரு ஆசீர்வாதமும் வேணும். அந்த வகையில் நம்ம எல்லா மாதமும் ஒரு புது பேட்ச் தொடங்கிக்கிட்டே இருக்கோம். எண்கணிதத்துக்கும் சரி, ஜோதிடத்துக்கும் சரி. இதுலேயே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. முதல்ல பேசிக் லெவல், ஆரம்ப நிலையில் என்ன எல்லாம் தேவை. நான் ரொம்ப புதுசாக இருக்கேன் சார், எனக்கு இதெல்லாம் கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது. நீங்கள் வெறும் ஆர்வத்தோடு வந்தால் போதும், கற்றுக்கணுங்கிற மனப்பான்மையோடு நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணிங்கனாலே போதுமானது. எங்களோட குருகுலத்தில் இதுக்கான ஓப்பனிங்ஸ் மாதம் நடந்துக்கிட்டே இருக்கும். இதை 2 வகையாக பண்ணுறோம். ஒன்று, நம்ம குருகுலத்திலே தங்கி இருந்து படிச்சுட்டு போகலாம். நேரடியாக அடிப்படையிலேருந்து நான் ஜோதிடம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் சார், தாராளமாக படிச்சுட்டு போகலாம். அடுத்தபடியாக என்னால் நேராலாம் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண முடியாது சார், நான் ரொம்ப ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும், நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு ஆன்லைனில் ஜூம் மூலமாக கிளாஸஸ் கொடுத்துட்டு வரோம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இந்த ஜோதிடம்ங்கிற ஒரு மாபெரும் கலையை கொண்டு போய் சேர்த்துடணும், எனக்கு தெரிஞ்ச இந்த வித்தை உங்களுக்கும் பயன்படுற வகையில் அது உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அதை கொடுத்துக்கிட்டே வரோம். இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதுக்கான ஒவ்வொரு எந்தெந்த கிளாஸஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது. அதை நீங்கள் கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் கூப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் இது கண்டினியூஸாக இந்த பேட்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அடுத்தபடியாக மார்ச் மாதம் 8, 9 தேதிகளில் எண்கணிதம் நியூமராலஜிக்கான ஒரு ஸ்பெஷல் கிளாஸ், ஒரு 2 நாள் ஒர்க் ஷாப் மாதிரி. ஏற்கனவே உங்களுக்கு நியூமராலஜி தெரிஞ்சிருக்கலாம், நீங்கள் நியூமராலஜி பயன்படுத்திகிட்டு இருக்கலாம், இல்லை அங்கே ஒன்றுமா இங்கே ஒன்றுமா நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கலாம். இதன் மேலே ஒரு ஆர்வமும் இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு சரியான இடம் கிடைக்கல சார் கற்றுக்கிறதுக்கு, இல்லை நான் கற்றுக்கிட்டது எனக்கு பயன்பட மாட்டேங்குது அப்படியும் இருக்கலாம். அப்படி யாராக இருந்தாலும் சரி, தாராளமாக இந்த கிளாஸில் கலந்துக்கலாம். எங்களோட குருகுலம் திண்டிவனம் அப்படிங்கிற இடத்துல நம்ம கோவில் பக்கத்துலேயே இருக்குது. 2 நாள் தங்கிறதுக்கு உண்டான வசதி, சாப்பாடு, மதிய உணவு, டீ எல்லாமே நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் படித்தா மட்டும் போதும். அந்த இடத்துல இந்த எண்கணிதம் பற்றி எங்களோட பார்வை அல்லது என்னோட பார்வை, என்னோட அனுபவம் என்ன, இதில் நான் எப்படியெல்லாம் கிளைண்ட்டுக்கு கொடுத்துருக்கேன், அவங்களோட ஃபீட்பேக் என்ன, முழுக்க நான் அந்த அனுபவத்தை ருசித்து பார்த்ததுக்கப்புறம் அந்த அனுபவத்தை உங்களுக்கு நான் கிளாஸாக கொடுக்க போகிறேன், லைவ் எக்ஸாம்பிள்ஸோட. யார் யாருக்கெல்லாம் இதை கொடுத்தேன், எந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு எப்படி இது வேலை செஞ்சுது, எந்த விஷயம் இதில் நம்ம கவனிக்காமல் விட்டுடுறோம், இதில் என்னோடய பார்வை என்ன, இதில் புது புது டெக்னிக்ஸ் நிறையா இருக்குது. ஒரு நம்பரை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம கையில் இருக்கிற ஆயுதம் மாதிரி அது. அதை வச்சுட்டு பாசிட்டிவாக நம்ம நிறைய விஷயங்கள் செய்யலாம். நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் எதுன்னா நம்பர்ஸ் தான். அப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட், ஒரு லைவ்லி சப்ஜெக்டும் கூட. ஜோதிடம் கூட சில பேருக்கு ஒரு போர் அடிச்சிடும். என்னென்னமோ சொல்கிறீங்க சார், அஸ்தங்கன்றீங்க,
ஹரணம்ங்கிறீங்க, என்னென்னமோ சொல்கிறீங்கன்னு ஒரு 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 சலிப்பு தட்டிடும். ஒரு கட்டத்தில் தட்டக்கூடாது, சில பேருக்கு தட்டிடும். ஆனால் இந்த நம்பர்ஸ் மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதை கற்றுக்கணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. ரொம்ப குறுகிய ஒரு சீட்ஸ் தான் இதில் வந்து, ரொம்ப லிமிட்டடாக தான் வந்து சீட்ஸ் நாங்கள் அவைலபிளாக வச்சுருக்கோம். ஏன்னா அந்த இடத்துக்கான எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது. அந்த இடத்துக்கு என்ன கெப்பாசிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட்டு ஃபில் பண்ணியாச்சு. அதையும் தாண்டி இதில் இல்லை, நான் வந்தே ஆகணும், எனக்கு இதில் விருப்பம் இருக்குது அப்படின்னு உண்மையான ஆர்வம் இருக்கிறவங்க இதில் நிச்சயமாக வந்து கலந்துக்கலாம். அதே போல் நான் சொன்ன மாதிரி இதில் நேரடி கிளாஸஸும் இருக்குது, ஜூம் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. எல்லா மாதமும் தொடங்கிக்கிட்டே இருப்போம் நாங்கள். உங்களுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயமாக கலந்துக்குங்க. உங்கள் மூலமாக பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட வேறு யாருக்காவது அது தேவைப்படும் பட்சத்தில் அதை நீங்கள் கற்றுக்க வைக்கிறதுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணலாம். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நம்பரில் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான அந்த கிளாஸ் விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கலைகளை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பீங்க இல்லையா? இந்த கலையை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இல்லை கற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்கள் லைஃபோட தரம் ஒன்று இருக்கு இல்லையா, அது நிச்சயமாக பல மடங்கு உயர்ந்திருக்கும். நீங்கள் லைஃப்பை பார்க்குற பார்வையே மாற ஆரம்பிச்சிடும். ரொம்ப போல்டாக பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. இதுதான் நடக்க போகுது, இது இன்றைக்கி கிடையாது, இது நாளைக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் லைஃப்பை நேர்கொண்டு பார்க்குற பார்வையே மாற ஆரம்பிச்சிடும். எந்த பயம் இல்லாமல் கிட்டத்தட்ட நம்ம கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு டூல் இருக்கிற மாதிரி, அப்படி ஒரு கூட ஒரு கைடோடு நம்ம சேர்ந்து நடக்கும்போது இறைவன் நம்மளோட இருக்கிறத நீங்கள் உணர ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் இந்த கலை கொடுக்க போகுது. இது முன்னோர்கள் ரொம்ப சிரமப்பட்டு அவங்க அதை ஆராய்ச்சி பண்ணி அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு வந்து ஒவ்வொரு குருமார்கள் வழியாக அப்படியே கடத்தி கொண்டு வந்து என்கிட்ட வந்திருக்கு. நான் இதை இன்னும் என்னோடய அனுபவங்களை சேர்த்து அதை உங்கள் கையில் கொடுக்க போகிறேன். ஒரு குவாலிட்டியாக, அதே குவாலிட்டியை இல்லை அதை விட இன்னும் ஒரு நல்ல குவாலிட்டியோட நீங்கள் உங்களுக்கு அடுத்து வரவங்களுக்கு அந்த குவாலிட்டியோட அந்த பாடத்தை கொடுங்க, இந்த கலையை கொடுங்க. ஸோ இது நிறைய பேர் இதை ஒரு பதிவாகவே கூட பண்ணிவிடுங்க. நிறைய பேருக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரி சார், எனக்கு நியூமராலஜி கிளாஸும் கொஞ்சம் எனக்கு ஜூமில் வேணும், எல்லாமே இங்கே முடியும். இந்த டெக்னாலஜி அந்தளவுக்கு வளர்ந்தாச்சு இன்றைக்கி, யார் எங்கேருந்து வேணாலும் கற்றுக்கலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்கான தேவை இருக்கும் பட்சத்தில், உண்மையான தேவை இருக்கும் பட்சத்தில் தாராளமாக கீழ்கண்ட நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. நன்றி, வணக்கம்.